அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4ஆம் அதிகாரம். அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் உங்களுக்காக ஜெபித்து வருகிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். அருமையானவர்களே, சத்தியவசன நிகழ்ச்சியின் ஊடாக உங்களுக்கு எங்களுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துதலை சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையாகவே கிறிஸ்மஸ் என்பது மிக முக்கியமான ஒரு பண்டிகை காலமாகும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அந்த கிறிஸ்மஸ் என்பது மிக முக்கியமான ஒரு அஸ்திபார செய்தி என்று சொன்னால் மிகையாகாது. ஆனால் கிறிஸ்மஸ் என்றால் என்ன? கிறிஸ்து பிறந்த நாளை தான் நாம் கிறிஸ்மஸ் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். அருமையானவர்களே, கிறிஸ்து பிறந்த அந்த நன்னாளிலே அல்லது கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நாளிலே அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு கிடைத்த நாமங்கள், அதாவது நேம்ஸ், இதை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய மனித வாழ்க்கையிலே பேர் மிக முக்கியமானது. ஊருக்கு சில பேரிடுவார்கள், சிலர் வீட்டுக்கு பேரிடுவார்கள், ஏன் பிறந்த பிள்ளைகளுக்கு பேரிடுவார்கள். யூதர்கள் மத்தியிலே பேர் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாகும். ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏராளமான பெயர்கள் வேதாமத்திலே அங்கு சொல்லப்பட்டு இருக்கின்றன. ஒரு வேத பண்டிதர் எழுதும்போது 700க்கு அதிகமான நாமங்கள் ஆண்டவராகிய கர்த்தருக்கு இருக்கிறதாக அவர் வேதாமத்திலிருந்து குறிப்பிடுகிறார். ஆனால் நான் கிறிஸ்மஸ் செய்தியை ஆயத்தம் பண்ணும்போது கிறிஸ்து இயேசுவுக்கு வேதாமத்திலே கொடுக்கப்பட்ட சில முக்கியமான பெயர்களை சொல்ல விரும்புகிறேன். அந்த முக்கியமான பெயர்கள் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியோடு சம்பந்தப்பட்ட பெயர்களாகும். ஆகவே தான் வேதாமத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் ரட்சிக்கக்கூடிய நாமம், அங்கு கட்டளையிடப்பட்ட நாமம். இந்த நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு அங்கு கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் சொல்கிறார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய தெய்வம் கிறிஸ்மஸ் காலங்களிலே அவருடைய வாழ்விலே இணைக்கப்பட்ட அல்லது சூட்டப்பட்ட சில நாமங்களை சொல்கிறேன். முதல் நாமம் என்னவென்று சொன்னால் அது உண்மையாகவே அந்த நாமமாகும். என்னவென்று சொன்னால் அது இம்மானுவேல் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் மத்தேயு நற்செய்தி நூலை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மத்தேயு நற்செய்தி நூலை நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் முதல் அதிகாரத்திலே அங்கு வேதவசனம் மிக தெளிவாய் சொல்கிறது, அவருடைய நாமம் இம்மானுவேல் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 23 பாருங்கள். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பொருளாகும். ஆகவே முதல் நாமம் என்ன? இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் என்ன? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கடவுள் என்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என கடந்து நிற்கிற தெய்வம் என்று சொல்வார்கள். ஆகவே கடந்து நிற்கிற தெய்வத்தை தான் கடவுள் என்று சொல்வார்கள். ஆனால் கிறிஸ்தவ வேதாகமம் சொல்கிற செய்தி என்ன? கடந்து நிற்கிற அந்த கடவுள் மனிதனாக அல்லது அவதாரம் எடுத்து இந்த உலகத்திலே அவர் மனிதனாய் பிறந்தார்.
ஆகவே கடந்து நிற்கிற அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவராக, இம்மானுவேலராக அவர் காணப்படுகிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி என்ன? இம்மானுவேல், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே இம்மானுவேல் என்கிற அந்த வார்த்தை மிக முக்கியமானது. பல சமயங்களிலே சங்கடங்கள், வியாதிகள், இழப்புகள் வரும்போது யாராவது நம்மோடு இருக்க மாட்டார்களா என்று ஏங்குகிறோம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசுவானவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். 2 அல்லது 3 பேர் அவருடைய நாமத்தினாலே இங்கே கூடுகிறீர்களோ அங்கே நான் வருவேன் என்று சொல்கிறார். மத்திய 28ஆம் அதிகாரத்திலே கடைசி வாக்கியத்திலே சொல்கிறார், சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கொடுக்கிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, வியாதியின் மத்தியிலே நீங்கள் தவிண்டு கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறது, இம்மானுவேலராகிய இயேசுவானவர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு பிரியமானவர்களை இழக்க கொடுத்து தனிமை உங்களை வாட்டுகிறதா? இம்மானுவேலராகிய ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அநேக சூழ்நிலைகளிலே எந்த பக்கம் திரும்பினாலும் எதிர்ப்புகள் என்று வேதனைப்படுகிறீர்களா? அந்த வேதனையின் மத்தியில் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவராய் இயேசு சொல்கிற வார்த்தை என்ன? இம்மானுவேலராகிய அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து செல்லாத எதிர்கால பாதைகளிலே கடந்த காலங்களில் இருந்த ஆண்டவர் நம்மோடு கூட அவர் தொடர்ந்து இருக்கிறார். ஆகவே இம்மானுவேல் என்பது நம்முடைய ஆண்டவருக்கு சூட்டப்பட்ட ஒரு நல்ல பெயராகும். ஆகவே இம்மானுவேலின் தேவன், இம்மானுவேல் என்கிற அந்த தேவனை நாம் தொழுது கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே யார் உங்களை கைவிட்டாலும், கைவிடப்பட்ட அனுபவங்களுக்குள்ளே நீங்கள் கடந்து போனாலும் கலங்காதிருங்கள். இதோ கிறிஸ்துமஸ் காலத்திலே சூட்டப்பட்ட அந்த பெயர் உடையவர் இம்மானுவேல் என்பவர் உங்களோடு கூட அவர் இருக்கிறவராயிருக்கிறார். என்னுடைய 48 ஆண்டுகள் ஊழிய காலங்களிலே நான் திரும்பி பார்க்கிறேன். என்னுடைய வயதான அந்த காலத்திலே என்னுடைய வாழ்வை திரும்பி பார்த்தால் எத்தனை மக்கள் என்னை விட்டு கடந்து போனாலும், மறந்து போனாலும், விலகி போனாலும் என்னை அழைத்த ஆண்டவர், எனக்காக தம்மையே கொடுத்த இயேசுவானவர், அவர் என்னோடு கூட இருந்து என்னை பலப்படுத்தி, என்னை தேற்றி, என்னை ஆசீர்வதிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே முதல் பேர் இம்மானுவேல். இன்னொரு பேர் என்னவென்று சொன்னால், அவர் யூதருக்கு ராஜா. அங்கே மத்திய நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மத்திய 2:2 யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். நம்முடைய ஆண்டவருக்கு இன்னொரு பேர் என்ன? ராஜா. அவர் யூதருக்கு ராஜா. ஆனால் வேதாமத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ராஜாதி ராஜா என்று சொல்லப்படுகிறது. மத்திய 27:37 வாக்கியத்திலே சிலுவையிலே அவர் யூதருக்கு ராஜா என்று சொல்லி அவர் சிலுவைக்கு மேலே எழுதப்பட்ட வாசகம் அங்கு பொறிக்கப்பட்டதை திருமறையிலே காண முடிகிறது. ஒரு ராஜா என்றால் அவருக்கு ராஜ்யம் இருக்கும். ஒரு ராஜா என்றால் அவருக்கு ராஜ்யத்தின் புத்திரர் இருப்பார்கள். ஒரு ராஜா என்றால் ராஜ்யத்துக்குரிய சட்டங்கள் உண்டு. ஒரு ராஜா என்றால் அந்த ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. ஒரு ராஜா என்றால் அந்த ராஜ்யத்தினுடைய வல்லமை உண்டு. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் ராஜா. அவருக்கு மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7 நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் கதவை திறந்தால் யாராலும் பூட்ட முடியாது, அவர் பூட்டினால் யாரும் திறக்க முடியாது. அப்படிப்பட்ட திறவுகோலை உடைகிற ராஜாவாக அவர் காணப்படுகிறார். அருமையான உள்ளே, இந்த ராஜ்யத்தின் பிள்ளையாக நீங்கள் மாறியிருக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசுவானவர் ராஜா. அவருடைய பிள்ளையாக நீங்கள் மாற வேண்டும் என்றால், அவரை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அர்ப்பணித்தால் நீங்கள் ராஜ்யத்தின் பிள்ளையாக மாறுவீர்கள். நீங்கள் அவருடைய வழியிலே தொடர்ந்து நடக்க வேண்டும் என்றால் ராஜ்யத்தினுடைய சட்டங்கள் நிறைந்த வேதத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் ராஜ்யம் விரிவடைவதற்கு நீங்கள் உழைக்க நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். ராஜாதி ராஜாவினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் தலைமுறைகளுக்கு கிடைக்க உதவி செய்வார். ராஜாவினிடத்திலே சகல அதிகாரம் இருக்கிறது. ஆகவே நம்முடைய ஆண்டவருக்கு முதல் பெயர் இம்மானுவேல், 2வது பெயர் ராஜா என்று சொல்லப்படுகிறது. அவர் யூதருக்கு ராஜா.
இப்பொழுது சர்வ லோகத்துக்கும் ராஜாவாய் காணப்படுகிறார். மத்தேயு நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 21 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அங்கே அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். 3வது நாமம், அந்த பெயர் என்னவென்றால் இயேசு என்பது. அருமையானவர்களே, இயேசு என்கிற நாமம் மிக முக்கியமானது. தமிழிலே இயேசு என்று சொல்வார்கள், ஆங்கிலத்தில் ஜீசஸ் என்று சொல்வார்கள். ஆனால் கொரிய மக்கள் நம்மளே போல அவர்கள் இயேசு என்று தான் அழைக்கிற பழக்கத்தை நான் பார்த்திருக்கிறேன். இயேசு என்றால் என்ன? சகல பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிற ஆண்டவராக அவர் காணப்படுகிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, அவர் பாவங்களை நீக்கி ரட்சிப்பவர். அங்கே ரட்சிப்பவர் என்கிற ஒரு பொருளை நான் சொல்கிறேன். எதிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார்? நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் சாத்தானின் அதிகாரத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறார். எதிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார்? நம்முடைய பாவ குழியிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார். எதிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார்? பல்வேறு அடிமைத்தனங்களிலிருந்து ரட்சிக்கிறார். எவ்வளவு காரியம் என்றாலும் வியாதியிலிருந்து, பிசாசின் தொந்தரவிலிருந்து, கடன் பாரத்திலிருந்து, நெருக்கத்திலிருந்து, ஏன் கவலைகளிலிருந்து கூட அவர் நம்மை ரட்சிக்கிறார். ஆனால் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21 சொல்கிறது, பாவங்களை நீக்கி. உலகத்திலே மகா பெரிய பிரச்சனை என்னவென்றால் பாவம்தான். பாவத்தின் விளைவினால்தான் வியாதி வருகிறது, வேதனை வருகிறது, கவலைகள் வருகிறது, நிந்தை வருகிறது, அவமானம் வருகிறது. அந்த பாவத்தின் விளைவினாலே உண்மையாகவே மரணம் கூட வருகிறது. ஆகவே இந்த மரணத்தையும் பாவத்தையும், பாவத்தின் வல்லமையும், பாவ பிரசன்னத்தையும், பாவ சோதனையிலிருந்து என்னை உங்களை ரட்சிக்கிறவர் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர். முதல் பெயர் இம்மானுவேல், 2வது பெயர் ராஜா, 3வது பெயர் இயேசு என்கிற பெயர். அருமையானவர்களே, நான் வாலிப வயதிலே ஆண்டவருக்கு விரோதமாய் வாழ்ந்தவன். ஆனால் ஒரு நாள் ஆண்டவரை பற்றி அறிந்தபோது, கேள்விப்பட்ட போது என்னை அர்ப்பணித்த போது என் வாழ்க்கையிலே எத்தனையோ ஆண்டுகள் விட முடியாத பாவ பழக்கங்கள், பாவ சுவாபங்கள், பாவ தன்மைகள், பாவ நெருக்கடிகளிலிருந்து ஆண்டவர் கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்மை மாத்திரமல்ல என்னையும் அவர் விலக்கி பாதுகாத்தார். ஆகவே 3வது பெயர் இயேசு என்பது. 4வது பெயர் என்னவென்று சொன்னால் மேசாயா, மேசியா என்று சொல்லலாம். ஆங்கிலத்தில் மேசாயா, தமிழிலே மேசியா. மத்தேயு நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 4ஐ நீங்கள் வாசித்து பாருங்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார்? ஆகவே இங்கே கிறிஸ்து என்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். கிறிஸ்து என்கிற வார்த்தையின் பொருள் என்ன? மேசியா என்று பொருள் கொள்ளலாம், அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள் கொள்ளலாம். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவருக்கு பேர் கிறிஸ்துவானவர். யூதர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மேசியாவை எதிர்பார்ப்பார்கள். மேசியா என்பது அவருடைய எதிர்கால நம்பிக்கையாக, கனவாக இருந்தது. ஏனென்றால் ஆதாம் பாவம் செய்த பொழுது ஸ்திரீயின் வித்து என்கிற ஒன்றை குறித்து ஆண்டு வாக்கு கொடுத்தார். அந்த மேசியா வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். அங்கே யோவான் ஸ்நானகர் தன் சீடர்களை இயேசுவிடத்தில் அனுப்பி கேட்கிறார், வருகிறவர் நீர்தானா, அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் பல செய்தியை சொல்லி அனுப்புகிறார். அதில் ஒரு செய்தி என்ன? குருடர்கள் பார்வையடைகிறார்கள். குருடர்கள் பார்வையடைவது மேசியாவின் அடையாளம். அப்படியான மேசியா அல்லது கிறிஸ்து அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்கிற வார்த்தை மிக முக்கியமானது. நம்முடைய ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நீங்கள் வேதாமத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஏசாயாவின் புஸ்தகத்தில் 61ஆம் அதிகாரம் 1 வருகிறது. அவர் என்னை எதற்காக அபிஷேகித்தார்? சிறுமைப்பட்டவர்களுடைய காரியங்களை விடுவிக்க எங்களை அபிஷேகித்தார் என்று கிறிஸ்து தம்மை குறித்து எழுதியதை அவர் வாசித்திருக்கிறார். அருமையானவர்களே, யூதர்களுக்குள்ளே 3 காரியங்களை அவர்கள் அபிஷேகிப்பார்கள். ராஜாவை அபிஷேகிப்பார்கள், ஆசாரியனை அபிஷேகிப்பார்கள், தீர்க்கனை அபிஷேகிப்பார்கள். நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜா, அவரே சிறந்த தீர்க்கன், அவரே உண்மையான ஆசாரியராக இருக்கிறார்.
பிதாவின் வலபாசத்தில் உட்கார்ந்து நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிற ஆசாரியராக அவர் நமக்கு பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்ம நியாயந்திருக்கிற ராஜாவாக இருக்கிறார். நமக்கு எல்லா காரியங்களையும் அறிவிக்கிற தீர்க்கராயிருக்கிறார். இந்த ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஆவியிலே அபிஷேகிக்கிறவர், நம்மை ராஜாக்களும் ஆசாரியராக அபிஷேகிக்கிறவர் அவர்தான். ஆகவே தான் இம்மானுவேல் என்று சொன்னேன். அதே சமயத்தில் நான் சொன்ன 2வது காரியம் என்ன? ராஜா என்று சொன்னேன். 3வது இயேசு என்று சொன்னேன். 4வது மேசியா அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்து என்று சொன்னேன். அருமையானவர்களே, இந்த நாமங்களை தியானிக்கிற நீங்கள் உங்கள் வாழ்விலே அர்ப்பணித்திருக்கிறீர்களா? அர்ப்பணம் செய்யுங்கள். ஆண்டவர் இந்த நாமத்துக்குரிய ஆசீர்வாதங்களை உடையவர். உங்கள் வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த நாமத்துக்குரிய வல்லமைகளையும் வெளிப்படுத்தல்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இந்த செய்தியை கேட்கிற மக்களை ஆசீர்வதித்து கிறிஸ்துவின் நாமத்துக்குரிய ஆண்டவரை ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள பலந்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.